ரொம்ப சிம்பிளான சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இது ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ இல்லைனா நைட் டின்னருக்கும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் கேரட் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 10 போல் பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஒரு பாதி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நீலவாக்கில் கட் பண்ண குடைமிளகாய் பாதி, 1/2 கப் அளவுக்கு முட்டைகோசு நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த காயில் நல்ல உப்பினுடைய சாறு இறங்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். 150 கிராம் பாஸ்மதி அரிசி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறின சாதத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் சாதம் உடஞ்சிடக்கூடாது. கரண்டியை நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி பயன்படுத்தி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஆனியன் தால் சொல்லக்கூடிய அந்த வெங்காய தால் இருக்குல்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஈஸியான சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் போல தான் எடுத்துக்கும். காய்கள் கட் பண்ணிட்டா போதும், அவ்வளோ சுலபமாக வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.